நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். சங்கீதம் 119:71. நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கைக்கான திட்டம் எனக்கு புரியவில்லை என்றோ, அல்லது என்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுடைய வாழ்க்கை போல் சிறப்பாகவோ எளிதாக எதையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவோ இல்லை என்று உங்களுக்கு தோன்றுகிறதா? கவலைப்படாதிருங்கள். தேவன் உண்மை உள்ளவர். அவர் உங்களிடம் அதிகமாக எதிர்பார்க்கிறார் என்றால் உங்களுக்குள் அதிகமான கிருபையை வைத்திருக்கிறார் என்றே பொருள். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் இதுவரை செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். தேவனே, நீர் எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தனித்தனியான திட்டங்களை வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலையில் நாங்கள் செல்லும் போதெல்லாம் எங்கள் மீது நீர் வைத்திருக்கின்ற கிருபையை நாங்கள் காணும்படி எங்களுடைய கண்களை திறந்தருளும். உம்முடைய ஆவியானவரின் ஆளுகை எங்களை வழிநடத்துவதாக என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளின் தேவைகளை சந்தியும். நல்ல சுகம், பலன், ஜீவன், பாதுகாவல் தந்து ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.